எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மோர் குழம்புலேயே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மோர் குழம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா உளுந்த போண்டா மாதிரி போட்டு அதை மோர் குழம்புல ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்குங்க. விதவிதமான மோர் குழம்பு செய்கிறப்ப இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த போண்டா மோர் குழம்பு செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் தான். நம்ம வீக்கெண்டெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். அது இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் ஆனாலே கரம் மசாலாம் போட்டு புலாவ் செஞ்சு கொடுங்க, ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி போண்டா பொரித்து மோர் குழம்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக கரம் மசால் போட்டு எந்த ஒரு ரைஸ் ரெசிபியுமே கேட்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த உளுந்து போண்டா மோர் குழம்புக்கு பார்த்திங்கன்னா மோர் குழம்பு எப்படி தயார் பண்ணுறது, உளுந்து எப்படி அரைக்கணும், எப்படி போண்டா போடணும், நிறைய டிப்ஸு சொல்ல போகிறேன். வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நீங்களும் இதே போல் செய்யலாம். உளுந்து போண்டா போட்டு மோர் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல உளுந்து ஊற வச்சுக்கணும். 150 ml உள்ள டம்ளர் அளவு, அதில் 1 டம்ளர் நான் உருட்டு உளுந்து ஊற வச்சுக்கிறேன். இதுக்கு நிறைய மோர் குழம்பு செய்யணும். ஏன்னா தயிர் வடை மாதிரி இந்த போண்டா மோர் குழம்புல ஊறணும். அதனால் பச்சடி கரண்டின்னு சொல்லலாம். சாம்பார் கரண்டி வேறு, பச்சடி கரண்டி வேறு. பச்சடி கரண்டிங்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இல்லைன்னா டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இதை தனியாகவும் உளுந்து தனியாகவும் வேறு வேறு பாத்திரத்தில் போட்டு நல்லா 2 முறை தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ அடுத்தது ஊற வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். மோர் குழம்புக்கும் அந்த பருப்புகள் மல்லி ஊறி இருக்குது, அதே போல் உளுந்து ஊறி இருக்குது. இது எல்லாமே அரைக்கிறதுக்கு ஒரே ஜார் தான் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா முதல்ல மோர் குழம்புக்கு அரைச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், அது கூட தண்ணி வடிச்சிட்டு இந்த பருப்புகள் மல்லி சேர்த்துக்கணும். அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 5 பச்சை மிளகா. காரம் ரொம்ப கரெக்டாக இருக்கும், அதிக அளவு காரம் வேண்டாம். 5 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், 2 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப குறகுறப்பாகவும் வேண்டாம், மீடியமாக அரைச்சின்னு வரணும். இந்த மாதிரி அரைச்ச விழுத வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லாவே இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் விட்டு அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இதே ஜார்லேயே நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், உளுந்து அரைச்சிக்க போகிறோம். அதனால் ஒரே ஜாரே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ உளுந்தில் நல்லா தண்ணி வடிச்சிடணும். வடிச்சிட்டு இந்த உளுந்தை சேர்த்துட்டு ஐஸ் க்யூபோடு சேர்ந்த தண்ணி, அதை தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். ஒரு 4 ஐஸ் க்யூபு கொஞ்சமாக தண்ணியில் போட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். பல்ஸ் மோடில் விட்டு அரைங்க. இப்போ ஒரு முறை நான் பல்ஸ் மோடில் ஒரு 5 செகண்ட் விட்டுட்டு திரும்பவும் 2 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். திரும்பவும் ஒரு 5 செகண்ட் பல்ஸ் மோடில் விடுறேன். 2 முறை அரைச்சதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த உப்பு சேர்த்து கடைசியாக நம்ம அரைக்கிறப்ப நீத்து போகாமல் இருக்கும். திரும்பவும் நம்ம தண்ணி சேர்க்கணுன்றது கிடையாது. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா. இது கூட இதே பச்சடி கரண்டியில் நல்லா 3/4 கரண்டி பார்த்திங்கன்னா ஒன்று மைதா மாவு எடுத்துக்கோங்க, இல்லைனா அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்திருக்கேன். நிறைய பேர் மைதா மாவு கூட சேர்த்து செய்வாங்க. இந்த உளுந்து மேலே அந்த அரிசி மாவை சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷம் ஒன்று கையால் இல்லை ஸ்பூனால் நல்லா அடித்து கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு இந்த விப்பிங் க்ரீம் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த உளுந்து நல்லா இந்த மாதிரி 3-4 நிமிஷம் அடித்த உளுந்து ஸ்பூனால் எடுத்து இப்படி போடுறப்ப பார்த்திங்கன்னா எவ்வளோ டைம் எடுக்குது பாருங்கள் அது கீழே விழற. இந்த மாதிரி உளுந்தை நம்ம எண்ணெயில் பொரிக்கிறப்ப அப்படியே குலாப் ஜாம் மாதிரி நல்லா குண்டு குண்டாக வரும், சாஃப்டாக இருக்கும், மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இதை ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது மோர் குழம்பு செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா 400 ml அளவுக்கு புளிக்காத தயிர் எடுத்துக்கணும். இப்போ 1 கப் அப்படிங்கிறது 250 ml, 1/2 கப்பு நான் எடுத்திருக்கேன். இந்த புளிக்காத தயிரை என்ன பண்ணணும், மோர் எடுத்துக்கக்கூடாது, தயிர் எடுத்துட்டு ஒன்று மத்து இல்லைன்னா விஸ்கு வச்சு அந்த தயிரை நல்லா கடைஞ்சிக்கணும். திப்பி திப்பியாக தயிர் தெரியக்கூடாது. இப்போ இந்த கடைஞ்ச தயிரோட அரைச்சி வச்ச இந்த மோர் குழம்பு விழுது அதை சேர்த்துட்டு முதல்ல ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். கலந்து விட்டுட்டு தேவையாக இருந்தால் இன்னொரு 50 ml தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறப்ப இதில் இருக்கிற அந்த தோரம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வெந்து திக்காயிடும். இன்னொரு 50 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூனுக்கு அதிகமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டேன். நல்லா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். கருவேப்பிலை வந்து தாளிக்கிறப்ப போட போகிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கரண்டியால் நல்லா அப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணும். நம்ம தான் கலந்து விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டிங்கன்னா கீழே அடி பிடிச்சி. அது மட்டும் இல்லாமல் அந்த பருப்புகளுடைய பச்சை வாசனை போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டு இருந்தால் பச்சை வாசனையும் போகும். அதே சமயத்தில் இது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. நல்லா அந்த மஞ்சள் போட்டதுனால கலரும் வந்திருக்கு. அப்படி பால்
பொங்குற மாதிரி பொங்கணும். இந்த மாதிரி பொங்குனாலே பருப்புக்கெல்லாம் நல்லா வெந்துடுத்துற அர்த்தம். அடுப்பை விட்டு இறக்கிட்டு இது எப்படி மூடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு கரண்டி போட்டுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்ம தட்டு போட்டு மூடினோம்னா வேர்த்து கொட்டிட்டு உங்களுக்கு மோர் குழம்புல தண்ணி விடாது. இல்லைனா உங்களுக்கு மோர் குழம்பு நீத்து போயிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயில் காய வச்சாச்சு. நம்ம உளுந்து ரெடி பண்ணிட்டோம் இல்லையா, தண்ணியில் கையை தொட்டுட்டு இப்படி சின்ன சின்னதாக உளுந்து மாவை எடுத்து ஓரங்கள்லேருந்து வடித்து சின்ன சின்ன உருண்டைகளாக கிள்ளி போடணுங்க. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஆயில் சரியான காய்ச்சலில் இருந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளாக போடுங்க. இது மாதிரி சின்ன சின்ன போண்டாவாக போட்டால் தான் உங்களுக்கு அது பொரிஞ்சதுக்கப்புறம் மோர் குழம்புல போடுறப்ப நல்லா தயிர் வடை மாதிரி இஞ்சிட்டு பெருசு பெருசாகும். நம்ம பெரிய பெரிய போண்டாவாக போட்டுட்டா பரிமாறுறப்பையும் ஒருத்தருக்கு ஒரு போண்டா தான் பரிமாற முடியும். சின்ன சின்னதாக பொரிக்கிறப்போ ஒரு 3-4 கூட தாராளமாக நம்ம பரிமாறலாம். மீதி உளுந்து மாவு இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட போண்டா மாதிரி நம்ம பொரித்து சாப்பிட்லாம். ஒரு நிமிஷம் கழித்து கரண்டியால் நல்லா ஒன்று போல் கிளறி விடணும். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் உளுந்து போடுறப்ப அந்த மாவு வெளியே வெடித்து வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும். இந்த குலாப்ஜாம் மாதிரி இப்படி ஒன்று ரவுண்டாக குண்டு குண்டாக பார்க்கவே நல்லா இருக்கணும் இந்த உளுந்து போண்டா. அப்படின்னா எண்ணெய் சரியான அளவு காய்ச்சல் இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த உளுந்து ரொம்ப நீத்து போகாமல் கரெக்டான பதத்தில் அரைச்சிருந்துருக்கணுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம அத்தனை போண்டாவும் எடுத்துகிட்டு இப்போ ஆல்ரெடி நம்ம மோர் குழம்பு செஞ்சு வச்சுட்டோம். அதில் இந்த சூடான போண்டாவை போடலாம். அடுத்தது மோர் குழம்புக்கு ஒரு தாளிதம் போடுறதுக்கு நல்லா ஒரு 3-4 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் அதை சேர்த்துட்டு நல்லா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட 2-3 வரமிளகா, ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் பொரிச்சிட்டு மோர் குழம்புல போடுறப்ப நல்ல ஒரு மனம் இருக்கும். எல்லா விதமான மோர் குழம்புமே நீங்கள் தேங்காய் எண்ணெயில் தாளிங்க. வெண்டைக்காய் மோர் குழம்பு, சேப்பங்கிழங்கு மோர் குழம்பு எல்லாமே இந்த மாதிரி செய்யலாம். பாருங்கள், சூடு ஆறுனதுக்கப்புறமே ஓரளவு நல்லாவே லிக்யூடாக இருக்குது பார்த்திங்களா. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அந்த ஒரு போண்டாவை எடுத்து காமிக்கிற பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அதிக அளவு எண்ணெய் குடிக்கலை. நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்ல மாவு வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம போட்டுட்டு ஒரு 20 நிமிஷங்க, குறைஞ்சபட்சம் 10-15 நிமிஷமாவது நம்ம இந்த மோர் குழம்புல ஊற போட்டுட்டு நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். கடைசியாக இந்த தாளிதத்தையும் போட்டுட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு 15 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன் பாருங்களேன். மோர் குழம்பு பரிமாறுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல நீர்க்கமும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த உளுந்து போண்டா பார்த்திங்கன்னா மோர் குழம்போட நல்லா ஊறிண்டு ஒரு தயிர் வடை போல் இருக்குது பாருங்கள். நல்லா சூடான சாதத்தில் ஒவ்வொருத்தருக்குமே 2-3 சின்ன சின்னதாக அந்த மோர் குழம்புல ஊறின போண்டாவை போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு எண்ணெய் கறி, அது கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், இல்லைனா சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்க. வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா சமையல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கும். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போண்டா போட்டு மோர் குழம்பு, ஒரு பொரியல் செஞ்சுடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ வீவர்ஸ்.